பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி தௌஇல் கிதாபி வ சுன்னah என்ற நூலிலிருந்து அன்றாடம் நமக்கு தேவையான நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியமான சட்டதிட்டங்களை நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் 10வது தலைப்பு, பெண்களுக்கு வெளியேறக்கூடிய மாதாந்த இரத்தப்போக்கு, அதுபோன்று பிள்ளை பேற்றின் பின்னர் வரக்கூடிய இரத்தப்போக்கு தொடர்பான அதனோடு தொடர்புடைய சட்டங்களை நாங்கள் இன்றைய வகுப்பிலே அவதானிக்க இருக்கின்றோம். இதற்கு அரபியிலே ஹைத், நிஃபாஸ் என்று அழைப்பார்கள். பொதுவாக ஹைது என்பது பெண்களுடைய கர்ப்பப்பையில் இருந்து அதனுடைய சூட்டின் காரணமாக மாதாந்தம் குறிப்பிட்ட தினங்களிலே வெளியேறக்கூடிய வழமையான இரத்தப்போக்கை குறிக்கின்றது. நிஃபாஸ் என்று அழைக்கப்படுகின்ற இரத்தப்போக்கு பிள்ளை பேற்றின் பின்னர் வரக்கூடிய இரத்தப்போக்கை குறிக்கின்றது. பொதுவாக ஹைலுக்குரிய காலமாக 9 வயது ஆக குறைந்த காலம் என்று பெண்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கிறது. 9 வயதை விட குறைந்தவர்களுக்கு ஹைது வருவதற்கான சாத்தியப்பாடு இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பெண் பிள்ளை 9 வயதை அடையுமாக இருந்தால் அது பெண்ணாக, ஒரு பருவ வயதை அடைந்த பெண்ணுக்குரிய தகைமையை பெற்ற ஒருவராக மாறிவிடுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதுபோன்று 50 வயதிற்கு பிறகு பெரும்பாலும் பெண்களுக்கு ஹைலு நின்று போகக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, ஒரு பெண் 50 வயதை அடைந்து விடுவாளாக இருந்தால் ஹைலினுடைய எல்லையிலிருந்து அவள் வெளியேறி விடுகிறாள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஹைலுக்குரிய ஆக குறைந்த காலம் எவ்வளவு, ஆக கூடிய காலம் எவ்வளவு என்று நாங்கள் பார்த்தால் அதற்கு வரையறைகள் கிடையாது. ஆக குறைந்தது எவ்வளவு காலம் என்றோ கூடியது இவ்வளவு காலம் என்றோ நாங்கள் வரையறுத்து சொல்ல முடியாது. வழமைக்கு அது திரும்பக்கூடியது. அதாவது வழமையில் எத்தனை நாள் கூடுதலாக அல்லது குறைவாக இருக்குமோ அந்த நாட்கள் ஹைலுக்குரிய காலங்களாக இருக்கும். பெரும்பாலும் ஹைலுக்குரிய நாட்கள் 6 அல்லது 7 நாட்களாக இருக்கும் என்பதை ஹம்னா பின்த் ஜஷ் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்னா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலாவுடைய அறிவின்படி நீ 6 நாளைக்கு அல்லது 7 நாளைக்கு ஹைலுடன் இருப்பாயாக, பின்னர் குளித்து தொழுகையை நிறைவேற்றுவீராக. 24 நாட்கள் அல்லது 23 நாட்கள் ஒரு மாதத்திலே நீ தொழுகையை நிறைவேற்றுவாயாக. பெண்கள் ஹைலை அடைந்து அவர்களுடைய ஹைலு காலம் அது போன்று சுத்தமாக கூடிய காலத்திற்கேற்ப நீயும் ஹைலை அடைந்து சுத்தமாகிக் கொள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய மாதாந்த தீட்டு இரத்தம் நிற்காமல், இரத்தப்போக்கு நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த இஸ்திஹாலா என்கிற நோய்க்கு உள்ளாகிறார்கள். அது தொடர்பில் நாங்கள் இந்த தலைப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதன் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகாட்டலை அவருக்கு வழங்கியதை பார்க்கிறோம். ஒரு பெண்ணுக்கு மாதாந்த தீட்டு இரத்தம் ஏற்பட்டால் அல்லது பிள்ளை பேற்று இரத்தமாகிய நிஃபாஸ் ஏற்பட்டால் அவருக்கு என்ன ஹராம், என்ன தடை செய்யப்படுகிறது என்றால், இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவது தடை செய்யப்படுகிறது. இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவது தடை செய்யப்படுகிறது. ஆண் பெண் கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிற தொடர்புகள் தடை செய்யப்படவில்லை. ஆனால் இருவரும் சந்தித்து இருவரும் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், பெண்களை அவர்களுடைய ஹைலு காலங்களிலே நீங்கள் இல்லற வாழ்க்கையில் இணையாமல் சேராமல் ஒதுங்கி இருப்பீர்களாக.
அவர்கள் சுத்தமாகும் வரை அவர்களை நீங்கள் சேராதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே 222வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்னஉ குல்ல ஷைஇன் இல்ல நிக்காஹ், நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர மற்ற எல்லாவற்றையும் உங்களுடைய மனைவியோடு செய்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது, பெண்களுக்கு ஹைது காலங்களிலே தடை செய்யப்பட்டிருக்கின்ற விஷயம் தலாக் சொல்வது. அவர்களை தலாக் சொல்ல முடியாது. சூரத்து தலாக் 1வது வசனத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுடைய இத்தா காலத்திற்காக அவர்களை தலாக் சொல்லுமாறு சொல்கிறார். எனவே இத்தா இருக்க முடியாத, கணிப்பிட முடியாத காலத்திலே தலாக் சொல்வது தடை செய்யப்பட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மனைவியை ஹைது காலத்திலே தலாக் சொன்ன போது அவருடைய மனைவியை மீட்டெடுக்குமாறும் அந்த தலாக் செல்லுபடியற்றது என்றும் ஏவுகிறார்கள். எனவே ஹைது காலத்திலே ஒரு பெண்ணை தலாக் சொல்ல முடியாது. மூன்றாவது, ஹைது காலத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்ற விஷயம் தொழ முடியாது. ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா அக்பலத்தில் ஹைது ஃபதஇஸ் ஸலாத், ஹைது வந்துவிட்டால் தொழுகையை நீ விட்டு விடுவாயாக என்று குறிப்பிடுகிறார். நாலாவது, மாதாந்த இரத்தப்போக்குள்ள பெண்ணுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்ற காரியம் நோன்பு நோக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் ஆண்களை விட மார்க்கத்திலும் அறிவிலும் குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னபோது பெண்கள் நபி அவர்களிடம் கேட்கிறார்கள், எந்த அடிப்படையில் நாங்கள் குறைவானவர்களாக இருக்கிறோம் என்று. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஹைது காலத்தை அடைந்தால் நீங்கள் நோன்பு நோக்காமல் தொழாமல் இருப்பதில்லையா என்று கேட்கிறார்கள். அப்போது பெண்கள் ஆம் என்று சொன்னார்கள். எனவே மாதாந்த இரத்தப்போக்கு காலத்திலே தொழுவதும் நோன்பு நோட்பதும் பெண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஐந்தாவது, அவர்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயம் காபாவை தவாஃப் செய்வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹைதை அடைந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீர் சுத்தமாகிற வரை ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் நீ நிறைவேற்றுவாயாக, தவாஃபை தவிர. தவாஃபை நீ இப்போது நிறைவேற்ற வேண்டாம், சுத்தமடையும் வரை நிறைவேற்ற வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே ஹைது காலங்களிலே பெண்கள் குர்ஆனை ஓதுவதும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் பாடமிட்டு கொள்வதற்காக அல்லது தேவைக்காக பெண்கள் குர்ஆனை ஓதிக்கொள்வதிலே அல்லது பாடமிட்டவற்றை மறக்காமல் இருப்பதற்காக அதை திரும்ப மீட்டிக்கொள்வதிலே தப்பு கிடையாது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏழாவது, பெண்கள் ஹைது காலங்களிலே குர்ஆனை தொட முடியாது, சுமக்க முடியாது. எட்டாவது, பெண்கள் பள்ளியில் நுழைவதும் பள்ளியிலே அந்த காலங்களிலே தரித்திருப்பதும் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ஐந்தாவது, இந்த தலைப்பிலே வரக்கூடிய ஐந்தாவது அலகு, ஹைதுக்கார பெண்களுக்கு அவசியமான விஷயங்கள் என்ன? ஹைது ஏற்பட்டால் ஒரு பெண்ணுக்கு என்ன அவசியமாகிறது? முதலாவது, அந்த பெண் குளிப்பது கடமையாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களுக்கு ஹைது ஏற்பட்டு அவர்களுக்கு ஹைது நின்று விட்டது என்று சொன்னால் அவர்கள் குளித்து சுத்தமாகி தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இரண்டாவது, ஒரு பெண்ணுக்கு ஹைது ஏற்படுவது அந்த பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது, பெண்ணுக்கு ஹைது ஏற்படுவது அவளுடைய இத்தா காலத்தை முறையாக சரியாக கணக்கிடுவதற்கு உதவி செய்கிறது. நபி அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 228வது வசனத்திலே நமக்கு சொல்லும் போது, வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன தலாதத குரு, தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் 3 சுத்த காலங்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் 3 தடவை ஹைது ஏற்பட்டு அதிலிருந்து சுத்தமாகிற காலம்
தலாக் சொல்லப்பட்ட பெண்களுக்குரிய இத்தா காலமாக இருக்கிறது. 4வது ஹைது ஏற்படுவது ஒரு பெண் அவளுடைய கர்ப்பப்பையில் எந்த குழந்தையும் இல்லை என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பொதுவாக பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே ஹைது ஏற்பட்டிருக்கின்ற பெண் அல்லது நிஃபாஸ் ஏற்பட்டிருக்கின்ற பெண் பகல் பொழுதுகளிலே சூரியன் மறைவதற்கு முன்னால் ஹைலோ நிஃபாஸோ நின்றுவிடுமாக இருந்தால் அவள் குளித்து சுத்தமாகி லுஹர் தொழுகையையும் அசரு தொழுகையையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார். அதுபோன்று சுபகு தொழுகைக்கு முன்னர், சுபகுடைய நேரம் வருவதற்கு முன்னர் ஹைது நின்று விடுமாயின் அவள் குளித்து சுத்தமாகி மக்ரிபையும் இஷாவையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்களில் பெரும்பான்மையானவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நிஃபாஸுக்குரிய குறைந்த அல்லது அதிகமான கால அளவு என்ன என்பது இந்த தலைப்பினுடைய 6வது அலகாக இருக்கிறது. பொதுவாக பிள்ளைப்பேற்று இரத்தத்திற்கென்று கூடுதலான காலம் குறைவான காலம் என்று அதற்கு வரையறை கிடையாது. அது ஒரு நாளாக இருக்கலாம் அல்லது மிக குறைந்த நிமிடங்களில் அல்லது மணித்தியாலங்களில் அது நின்று போகலாம். ஆக கூடுதலாக ஒரு பெண்ணுக்கு 40 நாட்கள் நிஃபாஸுடைய காலமாக இருக்கும் என்பது அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அல்லது நிஃபாஸ் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு 40 நாட்கள் தொழுகையை விடுமாறும் அல்லது அதற்கு முதல் சுத்தத்தை கண்டுவிட்டால் குளித்து தொழுகையை நிறைவேற்றுமாறும் ஏவி இருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நிஃபாஸ் ஏற்படக்கூடிய பெண்கள் நபி அவர்களுடைய காலத்திலே 40 நாட்கள் அந்த பிள்ளைப்பேற்று இரத்தத்திற்காக தொழுகையை விட்டிருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த தலைப்பினுடைய 7வது அலகு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னதை போல இஸ்திஹாதாவுடைய இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கின்ற பெண்களினுடைய சட்டம் தொடர்பானது. இஸ்திஹாலா என்பது ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையிலே ஏற்படக்கூடிய நோய்க்காக அல்லது அந்த கர்ப்பப்பையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இரத்தப்போக்கை குறிக்கிறது. இது மாதாந்தம் பெண்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய ஹைலு இரத்தம் போன்றது அல்ல. இந்த இஸ்திஹாலாவுடைய நோயினால், இந்த இரத்தத்தின் வருகையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு தொழுகை கடமை, நோன்பு கடமை. அவர்கள் தொழுகையை விட முடியாது, நோன்பையும் விட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஃபாத்திமா பின்த் அபி ஹுபைஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் தொடர்ச்சியான இந்த இஸ்திஹாதாவுடைய இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்து கொள்வது, என்னால் சுத்தமாக முடியாமல் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னால் தொழுகையை விட முடியாது, ஏனென்றால் அது கர்ப்பப்பையிலே ஏற்படக்கூடிய நோயினால் வரக்கூடிய இரத்தப்போக்கை தவிர அது மாதாந்த தீட்டு இரத்தப்போக்கு அல்ல. அதனால் உனக்கு மாதாந்த தீட்டு இரத்தமாகிய ஹைது வருமாக இருந்தால் தொழுகையை நீ விடுவாயாக. அந்த இரத்தப்போக்கு நின்று விட்டது என்று சொன்னால் தொழுகையை நீர் குளித்து உன்னை சுத்தமாக்கி கொண்டு தொழுகையை நீ தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஹைலுக்குரிய காலத்தை ஒரு பெண் கணக்கிட்டு அந்த காலம் தவிர்ந்ததற்கு பிறகு, சென்றதற்கு பிறகு அடுத்த நாட்களிலே குளித்து சுத்தமாகி இரத்தப்போக்கை தடுக்கக்கூடிய, இந்த காலத்திலே அதற்கு நிறைய பொருட்கள் இருக்கிறது, நிறைய துணிகள் இருக்கிறது, அவைகளை வைத்து இரத்தம் கீழே விழாத அளவு தடுத்து கொண்டு சுத்தமாகி வுது செய்து தொழுகையை நிறைவேற்றுவது கடமையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த தொடர் இரத்தப்போக்கின் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் 3 வகையினராக இருப்பார்கள். ஒரு சாரார் அவர்களுக்கு வருகின்ற ஹைலுடைய இரத்த காலத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஹைலுடைய காலம்
அவர்களுக்கு தெரியும் இந்த மாதம் இத்தனையாம் திகதி எனக்கு ஆரம்பிக்கும், அல்லது இந்த திகதியிலிருந்து இத்தனையாம் திகதிக்குள்ளே ஆரம்பிக்கும், இந்த திகதியிலிருந்து இத்தனையாம் திகதிக்குள்ளே முடிந்து போகும் என்று அவர்களுக்கு தெளிவான அறிவு இருக்கும். இந்த பெண்களை பொறுத்தவரை அந்த பெண்களுக்கு குறிப்பிட்ட அந்த காலத்தை தவிர ஏனைய காலங்களில் வருகின்ற இரத்தப்போக்கு அனைத்துமே இந்த இஸ்திஹாதாவுடைய தொடர் இரத்தப்போக்காக கணிக்கப்படும். இதிலே அவர்கள் தொழுகையையும் விட முடியாது, நோன்பையும் விட முடியாது. அவர்கள் ஹைலுக்கார பெண்களாக கணிக்கப்படவும் மாட்டார்கள். அவர்களுடைய ஹைலுக்குரிய இரத்தம் முடிந்தவுடன் அவர்கள் குளித்து சுத்தமாகி கொண்டு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையாக இருக்கிறது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு ஹைலு காலம் எவ்வளவு, ஹைலு இரத்தப்போக்கு எவ்வளவு காலம் ஏற்படக்கூடியதாக இருந்ததோ அந்த காலம் வரை நீ அந்த இரத்த போக்கை கணித்து ஹைலு காலமாக எடுத்துக்கொள்வாயாக. அந்த காலம் முடிந்ததும் உன்னை சுத்தப்படுத்தி கொண்டு நீ தொழுவாயாக என்று சொன்னார். எனவே இது முதலாவது முறை. இரண்டாவது சாரார் இருப்பார்கள், அவர்களுக்கு தங்களுடைய இரத்தப்போக்கிற்குரிய காலம் எப்போது ஆரம்பிக்கிறது எப்போது நிறைவடைகிறது என்கிற தெளிவான அறிவு இருக்காது. இவர்கள் அந்த இரத்தத்தினுடைய தன்மைகளை வைத்து சில போது ஹைதுடைய இரத்தத்தையும் இஸ்திஹாலாவுடைய இரத்தத்தையும் சரியாக கணக்கிட்டு கொள்ள முடியும். உதாரணமாக ஹைதுக்குரிய இரத்தம் மிகவும் சிவப்பானதாக கருப்பானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதுபோன்று நோமலாக வரக்கூடிய இரத்தம் சிவப்பு என்பது எங்களுக்கு தெரியும். ஹைதுக்குரிய இரத்தம் தடிப்பமானதாக கெட்டியானதாக இருக்கும். அதுபோன்று அதனுடைய வாடை அருவருப்பானதாக இருக்கும். நோமலான இரத்தம் எங்களுக்கு தெரியும், அதனுடைய வாடையும் அதனுடைய நிறமும் எங்களுக்கு தெரிந்தது. எனவே இதை வைத்தும் ஒரு பெண் வரக்கூடிய தனக்கு தொடராக போகக்கூடிய இரத்தப்போக்கு ஹைலுடையதா அல்லது இஸ்திஹாலா என்ற நோயினால் வருவதா என்பதை ஒரு பெண்ணால் கணித்து கொள்ள முடியும். எனவே அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியதைப் போல ஹைலையுடைய அந்த இரத்தம் முடிந்ததற்கு பிறகு குளித்து சுத்தமாகி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது சாரார், இந்த பெண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஹைலுடைய இரத்த காலம் எவ்வளவு என்பதும் தெரியாது. ஹைலுடைய இரத்தத்திலிருந்து இஸ்திஹாலாவுடைய இரத்தத்தை அவர்களால் பிரித்தறியவும் முடியாது. இந்த மாதிரி பெண்களை பொறுத்தவரை இவர்கள் பெரும்பாலும் 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் ஹைலுக்குரிய காலமாக, பெரும்பான்மையான பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹைலுக்குரிய காலத்தை தனக்குரிய காலமாக, தன்னுடைய ஹைலுக்குரிய காலமாக அவர்கள் கணக்கிட்டு பின்னர் குளித்து சுத்தமாகி தொழ வேண்டும், நோன்பு நோட்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்னா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறார்கள். நீ 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் ஹைலோடு இருப்பாயாக, ஹைலை கணக்கிட்டு கொள்வாயாக, பின்னர் நீ குளித்து சுத்தமாகி தொழுவாயாக, தொழுகையை தொழுவாயாக, அது போன்று நோன்பு நோட்பாயாக, நிச்சயமாக அது உனக்கு போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த சுத்தத்திற்குரிய சட்டங்களை சரியாக தெரிந்து கொண்டு நாம் தொழுகையையும் நோன்பையும் முறையாக பெண்கள் நிறைவேற்றி கொள்ள உதவுவோமாக. அதிகமாக இந்த காலங்களிலே தொடர் இரத்தப்போக்கு நோயினால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த காலங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவு அவர்களுக்கு கிடையாது. இந்த காலங்களிலே ஹைலு காலத்தில் இருப்பதைப் போல அவர்கள் தொழுகை, நோன்பு, இன்ன பிற கடமைகளை தவிர்ந்து கொள்பவர்களாக இருக்கிறார்கள். இது அவர்களுக்கு குற்றமாக அமையும். எனவே இந்த விஷயங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தில் உள்ள கடமைகளை அவர்கள் சரியாக நிறைவேற்றி வாழ நாம் உதவி செய்வோமாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.